ஜோதியோட அப்பா நானு, ரிட்டையர்ட் கர்னல் விஸ்வநாதன். ஐம் ராம். ஆ. அவரு பாலா. ஜோதி சொன்னா உட்காருங்க. குடும்பத் தலைவர் நேரா வந்து பார்க்கலன்னா அது சரியா இருக்காது, அதனால தான் வந்தேன். இது எப்படியோ சென்னையில இருந்து என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ண இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு கல்யாணம் முன்னாடியே நடக்க வேண்டியதுதான். ஆனா திடீர்னு அவங்க அம்மா இறந்து போயிட்டா. அது ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. நானும் சாதாரண ஃபீவர் தான் நினைச்சேன், ஆனா கண்டுபிடிக்க லேட் ஆயிடுச்சு. மலேரியா பிரெயின்ல அட்டாக் பண்ணிடுச்சு. எங்களை மாதிரி ஆளுங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வாழறது ரொம்ப கஷ்டம்தான். அங்க இருக்கும்போது ஷூ தொடச்சி விடுறதுல இருந்து பட்டன் போடுற வரைக்கும் நமக்கு உதவிக்கு ஆள் இருப்பாங்க. அப்படி வாழ்ந்த ஒருத்தருக்கு மனைவி இல்லைன்னா யூ கேன் இமேஜின். அப்புறம் ஜோதிக்கு அடுத்தாப்புல இன்னொரு பொண்ணு இருக்கு. நாங்க பார்த்தோம். ஆமா, அவளையும் பாதுகாப்பா ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நிம்மதியா இந்த உலகத்தை விட்டு நான் போயிடுவேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலைங்க பாக்கி இருக்கு. அப்புறம் நான் ஆர்மிக்காரன், அதனால தயங்கவே வேணாம். சாப்பிடறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் ஒன்றும் வேணாம். அப்படிலாம் இல்லைங்க. அப்புறம் காலையில 5 மணிக்கு ரெடியா இருக்கணும், ஏன்னா கல்யாண மண்டபம் தூரத்துல இருக்கு. மாப்பிள்ள ஆளுங்களாம் அங்க வந்துருவாங்க. இன்னைக்கு நைட்டு பார்ட்டி, கொண்டாட்டம், கூத்துன்னு என்ஜாய் பண்ற மொமெண்ட்ஸை நல்லா என்ஜாய் பண்ணா. இல்லைன்னா இது என்ன வாழ்க்கை? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. முதல் தடவையா தண்ணி அடிச்சதுனாலதான் இப்படி. நீங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆமாடா, அதுதான் நானும் சொல்ல வந்தேன். ஏன்னா தேவையில்லாத வேலைக்கெல்லாம் போற. எந்த கவலையா இருந்தாலும் மனசுக்குள்ள அடக்கி வைக்கணும்டா. இதெல்லாம் குடிச்சா தீர்ந்துருமா? ஒண்ணு இல்ல, இதை கொஞ்சம் பிடிங்க சார். மனசுல கவலை தாங்காம அவன் கொஞ்சம் சரகு போட்டான். எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில முதல் தடவையா குடிச்சிருக்கான், அதான் கீழே விழுந்துட்டான். கொஞ்சம் ராம, நான் அதை தப்பா சொல்லிட்டேனா? எதுவும் ஆளல. நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை விட வேற என்ன பெருசா அவனுக்கு ஆகணும்? தான் உயிருக்கு உயிரா நேர்ச்ச ஒரு பொண்ணு இன்னொருத்தவனோட பொண்டாட்டி ஆகிறத பார்த்தவனுக்கு தான் இவனோட கவலை புரியும். டேய், நான் ஒன்றும் தப்பா சொல்லல. இல்ல அண்ணா, நீ போலாம். இருடா, என்ன கொஞ்சம் பேசணும்டா. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இங்க வற்புறுத்தி நான் உன்னை கூட்டிட்டு வந்து எதுக்குடா? ஜோதி கழுத்துல இன்னொருத்தன் தாலி கட்டுறத நீ பார்க்கணும்னு தானே? அதே நேரத்துல நீ அவளை மறக்கணும். மற்றபடி அந்த கவலையெல்லாம் மனசுல வச்சு தண்ணி அடிக்கிறதுக்கு இல்லை. என்ன சொன்ன? நான் எதுவும் தப்பா பேசல. இல்ல சொல்லுடா. இத பத்தி பேசக்கூடாதுன்னு நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க, எங்களுக்கு விஷயம் எல்லாம் தெரியணும்ல. இங்க பாருங்க சார், அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் நடக்கல சார். கல்யாண பொண்ணும் இவனும் உருச்சம் பொண்டாட்டியா ஒரே பிளாட்ல ஒன்னா தான் தங்கிட்டு இருந்தாங்க. அவளுக்கு கல்யாணம் சொல்லி அவங்க கிளம்பி வந்ததும் இவன் மனசு உடைஞ்சு போச்சு. உடையாம வேற என்ன செய்யும்? வெரோனிகா போனதும் என் நிலைமையும் அப்படிதான் இருந்துச்சு. கவலையை தீக்கிறதுக்காக கொஞ்சம் சரகு போட்டா கீழே விழுந்துட்டான். அது எதுக்கு பாட்டை நிறுத்தினீங்க? எல்லாம் அமக்களமா நடக்கட்டும். ஏன் சார், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா? இதுக்கு மேல அனாவசியமா ஒரு வார்த்தை பேசணும் உன்னை இங்கே வச்சு உன்னோட. அப்பா, இந்த ஆளு சொல்றது உண்மையாமா? என்னப்பா? நீ இவனும் ஒன்னா தங்கிக்கிட்டு இருந்தீங்களாமே? கேக்குறல பதில் சொல்லு. அது தங்கறதுக்கு நல்ல இடம் கிடைக்காம இருந்தப்போ அதுக்கு வேற ஒரு அர்த்தம் கொடுக்க கூடாது. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, அடக்க உடக்கமான கிராமத்து பொண்ணு பார்க்கலான்னு. ஆன்டி பிஹேவியர் சொல். ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விருப்பம், ஃப்ரீடம் எல்லாம் இருக்கு. ஃப்ரீடம் அதிகமா இருக்கிறதுனால வந்த பிரச்சனை. அப்படின்னா நல்லா விசாரிக்காம தான் நீங்க கல்யாணம் நிச்சயதார்த்தம் பண்ணீங்களா? ஏமா, நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாமே. அப்பா, எங்க 2 பேருக்கு இடையில நட்புக்கு மேல வேற எதுவும். விஸ்வநாதன், எவனோ ஒருத்தன் கூட தனி அறையில தங்கியிருந்த உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைக்க பாக்குறியா? என்னாச்சு விஸ்வநாதன்? என்னாச்சு? அப்பா, என்னாச்சுப்பா? ஹீ இஸ் ஆல் ரைட். அதுக்காக கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தாண்டலைன்னு சொல்ல முடியாது. அப்சர்வேஷனில் தான் இருக்காங்க. யார் அவரோட பொண்ணு ஜோதி? ஒரு நிமிஷம் சொல்லுவாங்க. அப்பா ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னாங்க. சென்னையிலேருந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காரா? அவரும் நீங்களும் மட்டும் போங்க. உங்கள் அப்பா ரொம்ப எமோஷனல் ஆகாமல் பார்த்துக்குங்க. ஐ திங்க் யூ நோ ரீசன். எஸ் டாக்டர்.
மான மரியாதையோட இருக்கிற எந்த அப்பனுமே இதை தாங்க மாட்டான். 30 வருஷம் ஆர்மி சர்வீஸ், கர்னல்ங்கிற போஸ்ட், குடும்பத்துக்கு நல்ல பேர், இது எல்லாமே ஒரே நிமிஷத்துல போயிடுச்சுல்ல. அப்பா அப்பா நான் சொல்றத நீங்க நம்பணும். ஒன்னா சேர்ந்து தங்கணுங்கிற உறவை தவிர வேற எந்த உறவும் எங்களுக்குள்ள இல்லப்பா. நான் உன்னை நம்புறேன். ஆனா அங்க இருந்த எல்லாரையும் உன்னால நம்ப வைக்க முடியுமா? பிரதீப் அவங்க குடும்பத்தார் எல்லார்கிட்டையும் சொல்லி காலில் விழுந்து புரிய வைக்கிறதுங்கிறது இனி நடக்கிற காரியம் இல்லம்மா. இட் இஸ் இம்பாசிபிள். இது தாயில்லா பிள்ளைங்க, அதனால்தான் ஒழுக்கம் கெட்டு போய் இப்படி வளர்ந்து நிக்குதுங்க அப்படின்னு ஊரு பேசுறது என்னால கேட்க முடியாதுமா. ஏன்னா உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா இல்ல, நீ அதை ஞாபகத்துல வச்சுக்க. இப்ப நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்கப்பா. உன் ஃப்ரெண்டு சொன்னதுல கொஞ்சமாவது உண்மை இருக்கா? உன் மனசுல அப்படி ஒரு ஆசை இருந்திருக்கா? Tell me the truth. நாளைக்கு முடிவு பண்ண அந்த முகூர்த்தத்தில் உங்க 2 பேரு கல்யாணம் நடக்கணும். That's the only way out of this. அப்பா எல்லார்கிட்டையும் நான் பேசிக்கிறேன். என் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு தான் பிரதீப கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிட்ட. இப்ப இது தெரிஞ்சதும் உனக்கும் இவனுக்கும் நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன், மனப்பூர்வமா பண்ணி வைக்கிறேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். This is the final word. வேண்டாப்பா, எழுந்திருக்காதீங்க. உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போறதுக்கு சங்கடமா இருக்கு. ஆனா மற்றவங்களை நான் ஃபேஸ் பண்றதுக்கும் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லவும் என்னால முடியாதுப்பா. அதனால நான் போறேன். இப்பவே கிளம்புறேன்ப்பா.